மிஸ்டர் பார்த்தா சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சன் தொலைக்காட்சியில் ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க அன்னம் சீரியலோட அடுத்த கட்ட கதைகளம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னமும் கார்த்திக்கும் சேருவாங்களா, இல்லை ரம்யாவும் கார்த்திக்கும் சேருவாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே. இதை தொடர்ந்து அடுத்த கட்ட கதைகளம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல் அது அன்னம் சீரியல் தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அன்னம் சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அன்னம் சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் அன்னமும் சேருவாங்களா, இல்லை கார்த்திக்கும் ரம்யாவும் சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னம் சீரியலில் இப்போ தான் ரம்யா கார்த்திகோட ஆஃபீஸுக்கு கமிஷனராக வந்தோடனே ஒரு பல திருப்பங்களும் திருப்பு முனைகளும் கொண்ட கதைகளமாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் எப்படியாவது அன்னமும் கார்த்திக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அன்னம் கார்த்திகோட லவ்வை பற்றி தெரிஞ்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதைகளமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ணன் முக்கியமா இல்லை ரம்யா முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே இருந்துக்கிட்டு இருக்காரு. யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கொஞ்சம் கூட கார்த்திகை மதிக்கவே இல்லை. அதாவது எப்படியாவது கார்த்திகை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இங்கே திரும்பியும் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப தான் கதைகளம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து தான் கார்த்திகை எப்படியாவது ரம்யாவிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதைகளம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட கதைகளமாக கண்டிப்பாக ரம்யாவுக்கு எப்படி இருந்தாலும் உண்மை தெரிஞ்சுட்டு இதை தொடர்ந்து கார்த்திக்கு ரம்யாவுக்கு உண்மை தெரிஞ்சுது அப்படிங்கிற உண்மையை தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறப்ப தான் எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே அன்னத்துக்கு கார்த்திக் ரம்யாவும் தான் காதலிச்சிருக்காங்க, நம்மளை தான் சின்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற உண்மையும் தெரிய வரும் அப்படிங்கிறப்ப தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அன்னத்துக்கு ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் காதலிச்சாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அன்னமே அவங்களோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவாங்க, அதாவது ரம்யாவுக்காக விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப கதையை கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் சண்முகம் அன்னத்தோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம் அப்படின்னு கவலைப்படுவார். இதை தொடர்ந்து கண்டிப்பாக சண்முகமும் கார்த்திக் அன்னமும் சேரணும் அப்படிங்கிறப்ப தான் கொண்டு வருவாங்க. இருந்தாலும் கார்த்திக் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது கார்த்திக் மட்டும்தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்த்திக் அன்னத்துக்கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறப்ப தான் கதைகளத்தை கொண்டு போவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தான் ரம்யா எப்படியாவது கார்த்திகை பழி வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்மளோட காதல் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் அப்படின்னு நம்ம இருந்தோமே அதை அவர் உணரவே இல்லை, அவருக்கு கண்டிப்பாக இதை உணர வைக்கணும் அப்படிங்கிறனால தான் ரம்யாவும் திரும்ப வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரம்யாவும் கார்த்திக் பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் கதைகளத்தை கொண்டு போவாங்க. இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு ட்விஸ்ட்டாக யாருமே எதிர்பார்க்காத விதமாக கார்த்திகோட அண்ணன் சரவணனுக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற போல ஒரு கதைகளத்தை கொண்டு வராங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அங்கே ரம்யாவும் அண்ணமும் ஒரே வீட்டில் இருந்து எப்படி சமாளிக்க போகிறாரு கார்த்திக் அப்படிங்கிற போல தான் கதைகளும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்டான கதைகளத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போல் சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம மிஸ்டர் பார்த்தா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.